வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸ்ரீராம் ஜோதிடாலயம் யூடியூப் தொலைக்காட்சி வழியாக இன்று அட்சய திருதியை ஏன் கொண்டாடப்படுகிறது எனும் தகவலை ஆன்மீக மற்றும் புராணங்களின் வழியாக ஒரு அலசல் செய்யலாம். அட்சய திருதியை ஏன் இந்த நாளில் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு வேளையும் சுப பலன்களை தருகிறது அப்படிங்கிறத பற்றி நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சரி, நாம இந்த வீடியோக்குள்ள போலாங்க. இந்திய பண்டிகைகளில் அட்சய திருதியைக்கு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்தியாவினுடைய சாஸ்திரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதியை நாளை மிகவும் புனிதமான ஒரு நாளாக கூறுகிறது. இது பார்த்தீங்கன்னா வைசாக மாதத்தின், அதாவது நமக்கு சித்திரை அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் கூட வட இந்திய நாட்காட்டியின் பிரகாரம் வைசாக மாதத்திலே சுக்லபக்ஷ திருதியை அன்று இந்த நாளானது வருகிறது. இந்த நாளைத்தான் அக்ஷயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அக்ஷயம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, சுயமாகவே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தரக்கூடிய விஷயம். அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன செய்யும்? சுயமாகவே ஒரு விஷயத்தை உருவாக்கி நமக்கு நன்மையை அளிக்கும். அதுதான் அக்ஷயம். அட்சய திருதியை பண்டிகையை முக்கியமான ஒரு நல்ல அதிர்ஷ்டத்திற்குண்டான நாளாக அறிகிறோம். இந்த நாள்ல நாம எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அதனை தொடங்கி விடலாம். அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றான், அழகான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையை அட்சய திருதியை உண்டாக்கி கொடுக்கிறது. ஏன் இத நம்ம கொண்டாடுறோம்? இந்த நாள்ல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மங்களகரமாக மாறுகின்றது. அப்ப அந்த நாளுடைய சிறப்பு என்ன? புராண காலங்களிலிருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அன்னை அன்னபூரணி பிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே மாதிரி அன்னை கங்கை சொர்க்கத்திலே இருந்து பூமிக்கு இறங்கிய நாளும் இந்த நாள்தான். அடுத்தது மகாபாரதத்திலே திரௌபதியினுடைய துகில் உரியப்பட்ட போது அதை அவிழ்ந்து போகாமல் அந்த சீலையை கொடுத்து காப்பாத்தினார் இல்லைங்களா கிருஷ்ண பரமாத்மா, அந்த நாளும் இந்த நாள் தான். பகவானுக்கு இந்த நாளில்தான் குபேர சம்பத்து எனும் பெரிய ஒரு புதையல் கிடைத்தது. குபேர பதவியும் இன்றுதான் கிடைத்தது. அதனால இது மிகவும் மிக அந்த தனம் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான நாளாக இதை நாம் இன்றளவும் கடைபிடித்து வருகிறோம். மேலும் சத்திய யுகம், திரேதா யுகம், இந்த இரண்டு யுகங்களும் இந்த நாளில்தான் ஆரம்பமானது அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அவருடைய நண்பரான சுதாமாவை சந்தித்த அந்த சுதாமா மிகப்பெரிய ஒரு தன சம்பத்தை அடைந்த ஒரு நாளும் இந்த அட்சய திருதியை நாள்தான். படைப்பு கடவுளான பிரம்மாவினுடைய மகன் அக்ஷயகுமார அவதரித்த நாள். அவர் தான் முதல்ல இந்த அக்ஷயம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சார். அந்த அக்ஷயகுமார் அப்படிங்கிற அந்த அவருடைய பிறப்புக்கு பின்னாடி தான் சகல சம்பத்துக்களும் உலகிலே உற்பத்தியானது அப்படிங்கிறது புராண கதை. புகழ்பெற்ற யாத்திரை நடக்கக்கூடிய பத்ரிநாராயணர் அந்த கோயிலே அந்த பத்ரிநாடைய ஸ்ரீ விக்கிரகத்தினுடைய பாதங்கள் இன்றுதான் காட்டப்படும். மற்ற நாட்களிலே அந்த பாதங்கள் முழுவதும் மூடியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வடநாட்டிலே அந்த கோவில் சார்ந்த பகுதியிலே மிகச்சிறப்பான இந்த ஒரு நாள்ல எக்கச்சக்கமான நபர்கள் அந்த பாங்கே பிகாரி அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி மகாபாரத போர் 18 நாள் முடிந்து
முடிவுக்கு வந்த நாளும் இந்த நாள் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அட்சய திருதியை ஏன் மங்களமானது? அக்ஷய திருதி என்பது வைசாக மாதத்திலே, விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதத்திலே சுக்லபக்ஷ திருதியை திதியிலே வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த திருதியை திதி சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறையிலே வரக்கூடிய திருதியை திதி ஒவ்வொரு மாதமும் மங்களகரமானது தான். அந்த திருதியை திதி பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் கூட நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல திதி தான். இருந்தாலும் கூட அந்த வைகாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த திதியானது மிக 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 முக்கியத்துவமான இதா இருக்கு. என்னடா அது வைகாசி வைகாசி அப்படின்ட்டே சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இங்க உபயோகப்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சூரியன் சித்திரை 1 அன்று தான் மேசத்திற்குள்ளே சூரியன் வருவது போல நாம வச்சிருப்போம். ஆனா பங்குனி மாசம் ஒரு 7-8 தேதிக்குள்ளாகவே சூரியன் மேசத்திற்குள் நுழைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற அளவிலே வட இந்திய பஞ்சாங்கங்களிலே இருக்கிறது. அட்சய திருதியை கொண்டாடக்கூடிய வழக்கம் வட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது. இப்ப ஒரு 7-8 ஆண்டுகளாகத்தான் அட்சய திருதியை நாம பயன்படுத்தி இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் கூட இந்த அட்சய திருதி அற்புதமான ஒரு முகூர்த்தம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சாங்கத்தை பார்க்காம, நாள்காட்டியை பார்க்காமல், அந்த கேலண்டர் எதையும் பார்க்காம, யமகண்ட ராகுகாலம் எல்லாம் பார்க்காம சுப காரியங்கள் எல்லாமே இந்த நாளிலே வடநாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொண்டுட்டு வரல. இருந்தாலும் கூட இன்னும் சில ஆண்டுகளில் அப்படி நம்ம தொடர்ந்து போய்விடுவோம். இந்த நாளில் தொடங்கும் பணிகள் சுபபலன்களை தரும். அட்சய திருதியை பண்டிகை அப்படிங்கிறத அனுபூஜ முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதை அனுபவித்து எந்த விதமான களங்கங்களும் இல்லாத ஒரு முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது. அதனாலதான் இந்த நாளிலே திருமணம் மற்றும் இல்லறத்தை தொடக்குதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் போன்ற சுபகாரியங்கள், நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள், பிண்டம் தருதல் இதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஆபரணம் வாங்குதல், அதுவும் தங்க ஆபரணம் வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது மட்டுமே நாம கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு திறனுக்கு ஏற்ப எந்த விதமான தானம் செய்யாலும் இந்த நாள் சிறப்பானது. அட்சய திருதி நாளிலே பசு, நிலம், எள்ளு, இந்த தங்கம், நெய், ஏதாவது ஒரு ஆடை ஆபரணங்கள், தானியங்கள், வெல்லம், வெள்ளி, உப்பு, தேன் இது மாதிரியானவற்றை தானம் செய்வது மிகச் சிறந்தது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கன்னிகாதானம், பெண் குழந்தைகளை கன்னிகாதானம் செய்வது மிக பெரிய ஒரு சிறப்பு என்று கூறப்படுகிறது. எந்த தானம் செய்தாலும் கூட 4 மடங்கு அதிகம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய அந்த பணிகள், அதனால கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் அழியவே அழியாது. அதனாலதான் இந்த நாள்ல நல்லது செய்யணும், புண்ணியம் செய்யணும் அப்படின்ட்டு நாம சொல்றோம். இந்த நாளிலே மக்கள் பக்தியுடன் கங்கை போன்ற, காவிரி போன்ற நதிகளிலே புனித நீராடி இறைவனை வழிபட்டு தன்னுடைய வாழ்விலே ஏற்படும் இன்னல்களிலிருந்து விடுபட்டு விடலாம். இந்த நாளிலே நாம் ஏதாவது குற்றம் செய்திருந்தாலும் உண்மையான மனதுடன் கடவுளிடம் சென்று மன்னிப்பு கேட்டால் கடவுள் உங்களை மன்னித்து தனது ஆசீர்வாதங்களை வழங்குவார் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆகவேதான் இந்த நாளிலே இறைவனின் பாதத்தில் நம்மிடம் உள்ள அந்த தீமைகளை எல்லாம் சமர்ப்பித்து நற்பண்புகளை அதிகரிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். மற்றபடி நான் தங்க வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால் கிளம்பிய வதந்தி. இதை உணர்ந்து சிறப்பான புண்ணிய பலன்களை பெற வாழ்த்துகிறேன். இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கையில உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா போய் ஆபரணங்களை வாங்குங்கள், தவறு கிடையாது. இந்த நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்குவது, ஒரு வருடத்தினுடைய உழைப்பை கொண்டு போய் நமக்கு வேற ஏதாவது ஒரு செலவு இருக்கும்போது அதையெல்லாம் விட்டு தள்ளிவிட்டு நமக்கான அன்றாட அந்த விஷயங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு தங்கம் தான் வாங்குவேன் அப்படின்ட்டு அந்த தங்கத்தை வாங்கி அதனாலே நமது வாழ்க்கையிலே ஏதேனும் கஷ்டம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னோம்னா
அதுவும் 4 மடங்காக அதிகரித்து அந்த கஷ்டங்களும் நமக்கே வரும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. தயவு செய்து நண்பர்களே, அட்சய திருதியை நாளிலே தங்கம் வாங்குங்கள், அது உங்களுடைய உரிமை. ஆனால் ஏழை எளியவர்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கூறுகிறேன், கடன் வாங்கி அல்லது முக்கியமான அத்தியாவசிய தேவைக்காக உள்ள பணத்தை எடுத்து பிடிவாதமாக தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு, மேலே சொன்ன அந்த தான தருமங்கள் வழிபாட்டு முறைகளிலே மனதை ஒழுங்குபடுத்தி எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருள் கடாட்சத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ அன்போடு வாழ்த்துகிறேன்.